தவ பொருளோடு காவி அணிந்து கழுத்திலே உத்ராட்ச மாலைகளை அந்த பிரமலோகத்தை விட்டு மலைச்சாரலிலே வந்து இரு பேர்களும் அங்கே தபச்சாலையை அழகு செய்து சாந்து புழுகு சொவ்வாதுகள் தூவி இருவேரும் ஒரு முகமா இருந்தார்கள் இருவேரும் அரகராரனே என்று அரண்பூசை செய்வார்களா சிவசிவா சிவனே என்று அவர்கள் சிவபூசை செய்வார்கள் சந்தனத்தால் கோலமிட்டு மாவால் தரமொழிகை மஞ்சனையால் கோலமிட்டு கோலம் போட்டு பாலால் தரமொழிகை பன்னீரால் கோலமிட்டு சாந்து புழுகு தூவி கும்பங்கள் 9 வைத்து செவ்வதளி மாலை சாத்தி சிவனுக்கு தீப தூபங்கள் எல்லாம் கொளுத்தி இரு பேர்களும் ஆசனமாக கொலுவிருந்து இரு கரங்களையும் குவித்து இறைவனாகிய சிவபெருமானை வேண்டி அந்த பிரம்மரீசியும் அவருடைய மனைவியாகிய பொன்னுருகியும் அன்ன ஆகாரமின்றி காத்தை உணவாக கொண்டு கடவுளுடைய 5 எழுத்து மந்திரமான ஓம் நமச்சிவாயம் என்ற பிரணவத்தை சொல்லி இரு பேர்களும் ஒரு குழந்தைக்காக எவ்வளவு காலமாக தவம் இருந்தார் தெரியுமா? ஒருவரிடம் தவம் இருந்தார் உடையவனும் அறியலே இருவரிடம் தவம் இருந்தார் ஈஸ்வரனும் வரவே இல்லை 3 வருட காலம் தவம் இருந்தார் ஆதி முக்கண்ணனும் அறியலே 4 வருட காலம் தவம் இருந்தார் நாதன் சிவனாரும் அறியவில்லை 5 வருட காலம் தவம் இருந்தார் 5 வருட காலம் தவம் இருந்தார் ஆதி அருணாரும் அறியலே ஆதி அரணாரும் அறியலே அவர்கள் 12 வருட காலம் பாரப்பெரும் தவங்கள் செய்தார் 6 வருட காலம் தவம் செய்தோம் ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை அல்லும் பகலும் 60 நாளிகளும் அரகரா சிவசிவா என்று லட்ச அர்ச்சனை பண்ணுதார். அட்ட கும்பங்கள் 9 கும்ப குடங்களை வைத்து அதிலே மாவிலை தோரணங்கள்லாம் கட்டி சிவகும்பம் சக்தி கும்பம் அப்படி கும்பத்தை வைத்து கும்பத்திலே பூசை செய்கின்றார். இவர் செய்யும் பூசையானது சிவபெருமான் அறிகின்றார். உடனே கும்பத்திலே பிரசன்னமாகி அப்பா பிரம்மரிஷி என்ன அம்மா என்ன ஏ பொன்னுருகி என்னையா உங்களுக்கு என்ன வர வேண்டும்? எதற்காக இந்த ஈசன் பகவானை நினைத்து இத்தனை காலமாக தவம் இருக்க வேண்டிய காரணம் என்ன? நீ சிறந்த சிவமணிவன், உனக்கு என்னப்பா குறைவு? உனக்கு என்ன வர வேணும்? மண்ணா மனையா பொன்னா பொருளா பாலா பௌசா பாக்கியமா என்ன வேண்டும் என்று இறைவன் காட்சி அளித்த போது இறைவா எங்களுக்கு பொன்னோ பொருளோ பூசணமோ எதுவும் தேவையில்லை, உங்களுடைய திருவடியே எங்களுக்கு சரணம், அதுவே போதும். காரைக்கால் அம்மை கேட்ட மாதிரி பிறவாமை வேண்டும். இறைவா பிறந்தா உன் பாதத்தை மறவாமை வேண்டும். வேற எனக்கு என்ன வேணும்? ஒண்ணுமே வேண்டாம். பிறந்து சீலடியவா ஊர்காரியெல்லாம் வைதான். இவளை பாரு அவளை பாரு பொம்பளை பாருன்னு அதுக்காக நான் பிறக்கணும். பிறவாமை வேண்டும். உன்னை மறவாமை வேண்டும். பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும். யார சிவனை மறக்காம இருக்கணுமா? அப்படி வரம் கேட்டிருக்கான். அப்படி யாராவது நீங்க கேப்பீங்களா? இல்ல கிடையாது. சிவன் தோன்றி உனக்கு என்ன வேணும்னா எனக்கு தங்கம் வேணும். தங்கம் என் கழுத்துல தங்கம் வேணும். நான் ரொம்ப சொத்துக்காக இருக்கணும். நான் மட்டும் ஏகப்பட்ட பணக்காரியா இருக்கணும். நான் மட்டும் நல்லா இருக்கணும். என் பிள்ளைய நல்லா இருக்கணும். என்னை தாண்டின பணக்காரியா இந்த ஊருக்குள்ள இருக்க கூடாது. உன்னோட அருள் இருக்கணும். உன்னோட அருள் இருக்கணும்.
அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்போம். ஆமா, நம்மகிட்ட அந்த ஆசை இருக்கு. ஆமா, அந்த காரைக்கால் அம்மை ஆமா அப்படி கேட்கவில்லை. வேற என்ன? பிறவாமை வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் என்றார். ஆமா, அப்படியே ஆண்டவன் அருள் கொடுத்தார். ஆமா, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேண்டும். ஆமா, உடனே ஆண்டவன் சிவபெருமான் நம்மை நினைத்து வணங்குவதற்கு தானே புத்திர பாக்கியம் கேட்கிறார். ஆமா, ஆமா என்று சொல்லி ஆண்டவனாகி சிவபெருமான் என்னையா அந்த 9 கும்பத்திலே உசந்த கும்பமான ஆமா அந்த தீர்த்தத்தை எடுத்து தீர்த்தமும் பஞ்சாச்சரமும் ஆமா அந்த பொன்னுருகிக்கு ஆமையோ வரமாக கொடுத்து தீர்த்தமும் திருநீரும் பருவகையானால் உனக்கு புத்திர பாக்கியம் பிறக்கும் என்று ஆண்டவன் சிவபெருமான் அருள் செய்து போவ அவர்களும் விரதத்தை முடித்த காலத்தில் அந்த பிரம்மரிஷியினுடைய பத்தினியான பொன்னுருகியானவள் ஆண்டவனுடைய அருளால் அன்று அவள் அதே மாதம் முட்டு நல்ல 30 நாள் முட்டு நல்ல குழி ஐயா 30 நாள் நாடரியா 40 நாள் நங்கை பொன்னுருகிய குழி 2 மாதம் 60 நாள் ஐயா 60 நாள் அவ்வளோ நிச்சயமா தீர்த்தமும் திருநீரும் வழங்கி செல்ல என்னை வணங்கும் சிறந்த ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவன் ஆசி கூறி வரம் கொடுத்து செல்ல அன்றே குளிமறந்து அதே மாதம் கற்பமாகி முட்டு குளிமறந்து 30 நாள் கற்பமாகி நாடரியா 40 நாள் அந்த நங்கை சூலாகி 2 மாதம் 60 நாளாகி 3 மாதம் 90 நாளாகி 4 நல்ல மாதம் ஆச்சு அண்ணன் மயக்கையானாள் 5 நல்ல அறவயரு 6 நல்ல அவ அங்குமல்ல தங்க நீரோ சாமி 7 நல்ல மாசமாச்சு அவ ஈஸ்வரனே தஞ்சோ என்பா அவ 8 நல்ல மாசமாச்சு அவளுக்கு திட்டு முட்டு வருகிறன்பா ஆமா 9 மாசமாச்சு பொன்னுருகிக்கு மாதமாச்சு அவ ஓலையாள பதிபரண கற்பமானாள் 10 மாதம் தான் 300 நாள் தான். அதுல என்னமோ ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பிறக்கதுல. ஆம்பளை முன்னக்கூட்டி பிறந்துருவானோ, பொம்பளை பிள்ளைனா கொஞ்சம் லேட் ஆகும். ஆம்பளை பையனா குதிச்சுட்டு வெளியே வந்துருவான். 10 மாதமாகி முற்றும் பெற்று பலன் பெறும் நாளாகி பாதப்பட்டா ரேசா வவுறு வலிக்க ஆரம்பிக்கும். மழைக்கும் ஜூலுக்கும் கணக்கு இல்ல கிடையாது. பொன்னுருகியானவள் சுவாமி எனக்கு போதிய காலமாய் போச்சு. புதல்வனோ புதல்வியோ நான் ஈன்றெடுக்கும் நாளாச்சு, எனக்கு மருத்துவ பெண் வேண்டும் என்றால் உடனே தெய்வ திரு மருத்துவத்தை சிறப்புடனே வரவழைத்தார் பிரம்மரிஷியானவர். அப்படி தேவ மாதர்களும் தெய்வ மருத்துவ பெண் வந்து கை கொடுக்க அந்த அம்மையாகிய பொன்னுருகிக்கு 10 மாதம் முற்றும் பெற்று பலன் பெறும் நல்ல நாளாகிய அடிதொடிய அவளுக்கு வயிறுழைந்து ஐயா வயிறுழைந்து அழகான ஆண் குழந்தை சாமி பிறந்து விழுந்துதையா ஆண் குழந்தை. அந்த பேரரசிய கற்பத்தில
அழகான ஆண் குழந்தை பிறந்து விழுந்தது. அதுக்கு கொப்பிளர்த்தார்கள், குளிப்பாட்டி போட்டார்கள், சேன தொட்டு கொடுப்பார்களா, பெண்கள் திருக்குலவை போடுவாரா, மாதரெல்லாம் கூடி நின்று மணிக்குலவ போடுவார. ஆயிரத்து பெண்கள் எல்லாம் அங்க கூடி நின்று அந்த பிரம்மரிஷிக்கும் பொன்னுரிக்கும் வெகு காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்து அருண் தவத்தினுடைய மகுமையினால் ஒரு அழகான குழந்தை பிறந்த போது ஆனந்த சந்தோஷம் கொண்டு அந்த தேவதரு மாதர்கள் எல்லாம் திருக்குலவை போட பிரம்மரிஷியானவர் குழந்தையை வந்து வாங்கி அதுக்கு ஆசி கோரி பேர் நாம என்ன சொல்ல பேர் எப்படி பேரிட்டார் தானா சிவதபத்தினால் பிறந்த பிள்ளை, சிவதபத்தால் பிறந்ததினால் சிவதபத்தால் பிறந்ததினால் சிவக்கொழுந்து என்று சொல்லி சிறப்புடனே பேர் கொடுத்த சிவக்கொழுந்த பேரரசி பொன்னூரிகி சிறப்புட வளப்பா பாலோட்டி பாலோடி கண் பாலகனை வளர்த்துவார். அவன் தன்மே நீ நோகும் என்று மகன பூமியில அவன் பொன்மே நீ நோகும் என்று அந்த மங்கை திரு பொன்னூரி மார்வதீல மடியதீல தோழரில தொட்டில் கட்டி மகன தொடையதில ஊட்டி வளப்பாளா உடல் எல்லாம் நெய்யொருகையோ மகன் திரேகம் எல்லாம் சிறந்த ஒரு சிவமுனிவன் சிவதவம் செய்யக்கூடியவர். அந்த ஞானத்திலே பிறந்த பிள்ளை தவ மகன். 9 கும்பத்திலே உசத்தியான கும்ப தீர்த்தத்திலே பொன்கும்பத்திலே இறைவனுடைய திருவருளால் பிறக்கப்பட்ட குழந்தை அது. அதனால் அவனுக்கு சிவக்கொழுந்து சிவதபத்திலே கிடைத்ததனால் சிவக்கொழுந்து என்ற நாமத்தை சூடி சிறப்பாக வளர்த்தார்கள். 5 வயதிலே அவன் அறிவுணரும் பிள்ளையாகி தன்னுடைய தந்தையாகிய பிரம்மரிஷி அவனுக்கு எல்லா கலைஞானத்தையும் சொல்லி வைக்கிறான். அரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற அச்சரத்தை சொல்லி அவன் அழகாக படித்து இந்த ஆணையத்தம் குதிரையத்தம் அன்பு தொழில் சிலம்பு வித்து அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, பூஜை தான் செய்யணும்.
அப்படி ஞானங்கள் எல்லாம் ஹரிஹரி குந்தவேந்தன் அரிச்சுவழி குளிப்பெருக்கும் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 96 தத்துவம் 108 யாகமும் 32 தான தர்மம். தான தர்மம் செய்யறதுக்கு 32 தான தர்மம்னு ஒரு படிப்பு இருக்கான். அதை படிச்சா தான் ஒருவனுக்கு தானம் செய்தா அதை சொல்லாம இருப்பானோ, இல்லைன்னா ஊர் முழுக்கும் சொல்லுவான். 32 தான தர்மம், சங்கீதம், சாகித்யம், மனைவிக்கானம், சிவபுராணங்கள்லாம் படிக்கணும்டா. அத்தனையும் படித்தான் சிவக்கொழுந்து. நம்ம பிள்ளையனா என்னையும் சின்ன பிள்ளையில அதுக்கு விவரம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளை கோலி அடிக்கும், கோலி அடிச்சு விளையாடும், செல்லாங்குச்சி அடிச்சு விளையாடும், கிரிக்கெட் விளையாடும். ஆமா, இப்ப உள்ள பிள்ளையதான் கிரிக்கெட். அப்பமெல்லாம் கிரிக்கெட் கிடையாது. இந்த கிரிக்கெட்டை என்னத்துக்கு வச்சு நடத்தாமனே ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. தெரியல பல கோடி ரூபா வம்பா போகுது. ஐயா விட்டு மோர் வம்பா போகுது, ஐயா விட்டு மோர் வம்பா போகுது, அம்மா விட்டு மோர் வம்பா போகுது. பல கோடி ரூபா கிரிக்கெட்ல சூதாட்டம் மாறுது. ஆமா, இந்த சூதாட்டம் எப்படி இருக்கு? அத மாதிரி சூதாட்டம். அந்த செல்ல மகனான சிவக்கொழுந்துக்கு அவர் ஞானமெல்லாம் போதித்தார். அனைத்தையும் கற்ற பிள்ளை அவனு சிவபுராணத்தை வச்சு ஓத ஆரம்பிச்சிட்டான். சிவபுராணத்தை வைத்து ஓத ஆரம்பித்தான். உலக நீதியிலே அவன் சிவபெருமானை பற்றி அவருடைய சிறப்பை பாடுகிறான். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீக்கலார் அழகிலா விளையாட்டுடையார். ஆண்டவன் அழகில்லாத விளையாட்டுடையார், அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரணம் சரணம் நாங்களே. ஆமையா, இது கம்பராமாயணத்துல முதல் செவில். ஆமா, இறைவனுடைய திருவிளையாடலை பத்தி எல்லாம் அவன் தான், ஆக்குதந்து அவன் தான், அடிக்கணும் அவன் தான். உன் பாதம் சரணம் ஐயா, சரணம் ஐயா, உங்க பாதம் சரணம் அப்படின்னு சொல்லி ஆமா அந்த செவில எழுதியிருக்கிறான் கம்பன். ஆமா, உலகம் யாவையும் தாமுளாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீக்கலால் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரணம் நாங்களே. இந்த புராணங்களை எல்லாம் சிவபுராணங்களை எல்லாம் வாசிக்க ஆரம்பித்தான். அப்படியே ஞானம் கொண்டு சில்ல பிள்ளை சிவக்கொழுந்து சின்ன வயசுல காவி உடை அணிந்து கழுத்திலே உத்ராட்ச மாலை போட்டு காதுல செம்புவாளி இந்த செம்புவாளி பூர்ணா மனசுல எந்த விதமான ஆசையும் இல்லைங்கிறதுக்கு அர்த்தம். கடுக்கம் போடுவாங்க. கடுக்கம் இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு காது ஊத்துனா அப்பா வீட்டுல வருமானம் பார்த்ததுக்கு என் பிள்ளைக்கு ஆமா காது ஊத்தணும். ஒவ்வொரு கிரான்ல இருக்கணும். வருமானம் பார்த்ததுக்கு செம்புவாளி தான் சிறந்தது. ஆமா, அது சிவபக்தன் காதுல போடக்கூடிய. அதனால காதிலே செம்புவாளி பூடி கழுத்திலே உத்ராட்ச மாலை போட்டு காவி உடையணிந்து செல்ல பிள்ளையாகிய எங்க சிவக்குழுந்தானவன் அப்பாட்ட எப்பா என்னப்பா எனக்கு பூசை செம்பு வேணும், பூக்குடலை வேணும், பொன்னால துரட்டி வேணும், சிவபூசை செய்ய பொன் துரட்டி வேண்டும், இத்தனையும் சேகரித்து கொடுத்தார். அது மத்தோட இல்ல, தனி ஆசீர்வம் கேட்டான். தனியாக ஒரு ஆசீர்வத்தை அமைத்து அதுல சிவபெருமானுடைய மணல்ல சிவலிங்கத்தை பிடித்து வைத்து அந்த செல்ல பிள்ளையாகிய சிவக்கொழுந்து வயதிலே சிவபூசை செய்ய கையால பூவை காம்பளிக்கு போகும் என்று கையா விரலால பூவை அது வெம்பியது போகும் என்று சாமி தங்க நல்ல துரட்டி சிவப்பொழுது தனிமலை
நல்ல துரட்டி கொண்டு அந்த செல்ல பிள்ளையா சிவ கொழுந்து தெய்வமே பூமலரையே எடுத்துவார சவ்வாது அந்த தவ மகனான சிவக்கொழுந்து சிவனுடைய மேல் நாட்டமாகி அல்லும் பகலும் 60 நாளிகளும் அரகரா சிவ சிவா சம்பு மகாதேவா சர்வலோக நாயகா நாயகா ஈசா சிவப்பிரகாசா என்ற ஆண்டவனுடைய திருநாமத்தை சொல்லி அன்ன ஆகாரத்து மேல அவனுக்கு விருப்பமே கிடையாது. ஆமா கிடையாது. காலையிலே 5 மணிக்கு எழுந்து அந்த சின்ன பிள்ளை அந்த சின்ன பாலகன் 5 மணிக்கு எழுந்தரித்து பூக்கொடலை தங்க பூக்கொடலை தங்கத்தால பூக்கொடலை இந்த சாதனம் ஓலை கொடலை இல்ல உங்க வீட்டு பூசாரி அந்த ஓலை கொடலை வச்சிருப்பாரு. இது கைலாசத்துல தங்க பூக்கொடலை கைலாயத்துல தங்க துரட்டி பொண்ணு துரட்டி அந்த பொண்ணு துரட்டியால கையில பூ எடுத்தா காம்பு அழியிரும். விரலால பூ எடுத்தா வெம்பி போகும் என்று சொல்லி சிவக்கொழுந்தானவன் காலையில 5 மணிக்கு சென்று கங்கையிலே தீர்த்தமாடி மாத்து கட்டி திருநீற்று காப்பணிந்து மலர்கள் பறித்து மாலை கட்டி ஆண்டவனுக்கு அருண உதயத்தில அவ செவ்வேளிய மாலை சாத்தி அவ சிவபூச நடத்துவார். ஐயா எழுகால பூசையெல்லாம் சிவக்கொழுந்து பூசையெல்லாம் அவன் இடைவிடாம செய்து நடத்துவானோ பூசையெல்லாம். காலையில அருண உதயத்தில இருந்து திருப்பள்ளி எழுச்சி பாடி சிவனை முழிக்க வைத்து காலையிலே உதய மார்த்தாண்டம் சிறுகாலை சந்தி கால சந்தி சண்டி விழா பூசை உச்சிக்கால பூசை சாயலாச்சி பூசை 6 மணி பூசை 8:30 மணி பூசை ராத்திரிக்கு அத்த சாமம் 8:30 அத்த சாம வேலையில அர்த்த சாமம். ஆமா இப்படி எழுகால பூசைகளையும் இடைவிடாம நடத்துதான் சிவக்கொழுந்து. அல்லும் பகலும் ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லுகின்றான். சொல்ல 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 இவனுக்கு சிவன் அருள் கிடைக்குகின்றது. இப்படி சிவன் அருள் கிடைக்கும் போது என்னையா கைலாசத்துல சிவபெருமானுக்கு பூசை செய்யக்கூடியவர்கள் அஷ்டதிக்கு பாலர்கள். இவன் செய்யக்கூடிய பூசைனால இவன் சொல்லக்கூடிய நாமமும் தான் கடவுளுக்கு காதுல உரைக்கி மத்தவங்க சொல்லுதெல்லாம் அவருக்கு காதுல கேட்கல. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சிவனுக்கு காலையில நட துறக்காங்க பூசை நடத்தணும். அப்ப சிவபெருமான் எழுந்து சக்தியோடு சிவன் காட்சி அளித்து எப்பா என்ன கையில தோன்றிய காலம் முதலாக நீங்க எனக்கு பூஜை செய்திய நல்லா தான் பூஜை நடத்துவீங்க. அது எனக்கு நல்ல உகந்துதான் இருக்கு. இருந்தாலும் பிரம்மலோகத்திலே பிரம்மரிஷி பொன்னுரிகி தவ மகனான சிவக்கொழுந்து அவன் செய்யக்கூடிய பூஜை எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கு. அப்படித்தானே ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய ஆளு மனநிலைக்கு தக்கபடி நடந்தாம்னா நல்ல பையன் அவனை விடவே மாட்டார். போற்றி புகழ்வார். உனக்கு என்னடா வேணும்? இல்ல நான் செய்தேன் அப்படின்னு செய்வார். அதே மாதிரி சிவக்கொழுந்து அந்த இறைவனை எப்போது பார்த்தாலும் என்னையா வாழ்த்தி வணங்குவான் போற்றி புகழுவான். அவர் பூஜையில கண்ணும் கருத்துமா இருப்பான். கைலாயத்துல பூஜை நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டி இங்க ஒரு நாளைக்கு முன்னக்கூட்டியே பூஜை நடக்கும். அப்படி பூசையும் புனக்காரமும் சிவக்கொழுந்துக்கு நடத்தி கொண்டிருக்கும் போது சிவன் மனமகிழ்ந்து அப்பா அஷ்டதிக்கு பாலர்களே தேவர்களே முனிவர்களே இன்னைக்கு கால பூஜை நிக்கட்டும். சிவக்கொழுந்து வந்துதான் எனக்கு பூஜை
செய்யணும். ஆமா வேற யாரும் செய்யக்கூடாது. உங்க பூஜையை நான் ஏத்துக்கிட மாட்டேன். அந்த பூஜை தான் யுகந்திற்கு சிவனை போயிட்டு. ஆமா ஏய் ஐயா ஒரு சிவனை போயிட்டு சிவனை யாரும் பூஜை செய்ய வேண்டாம். ஒண்ணு ஆண்டவன் சொன்ன உடனே 33 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் கென்புருட கருடகாந்த ரூபர்கள் அகஸ்தியன் புலசியன் எல்லாருமே திவைக்கான். எல்லாருமே திவைக்கான். என்னடா இவ்வளவு காலமும் நம்ம எல்லாரும் தன்னை மறந்து அந்த இறைவனை வழிபடுதம நமக்கு மண் மேல் ஆசையா, மனமேல் ஆசையா, பெண் மேல் ஆசையா, பொன் மேல் ஆசையா, ஆண்டவே தஞ்சம் என்று எப்போது பார்த்தாலும் இறைவனுடைய நாமத்தை தான் பாடுதாங்க. இறைவனுக்கு தான் பூஜை பண்ணுதாங்க தேவர்கள் எல்லாம். தன்னை மறந்து தேவ துந்திமிகள் முழங்க தேவ மாதர்கள் எல்லாம் திருநடனம் ஆட குண்டோதரன் கொடைதாங்க நந்தி தேவன் படை ஒழுங்கு செய்ய சரஸ்வதி சங்கீதம் பாட மேனகை வெஞ்சாமரை வீச லட்சுமி நபகீதம் பாட ஒவ்வொரு கால பூஜையிலையும் தன்னை மறந்து எல்லாரும் சிவனை வணங்கி வழிபட்டாலும் ஆண்டவன் இன்னைக்கு ஒரு சின்ன பாலகனுடைய பூஜையில மனதாகி நம்ம பூஜையை வேண்டாம்கார சின்ன பாலகன் பூஜையில சொல்லி எல்லா தேவ முனிவர்களும் அப்படியே அஞ்சுதாங்க, நடுங்குதாங்க. எப்ப இன்னைக்கு சிவ கொழுந்து வந்துதான் எனக்கு பூஜை நடத்தணும். அவன் பூஜை எனக்கு பிடிக்கும். நந்தி தேவரை கூப்பிட்டார். நந்தீஸ்வரா என்ன பிரமலோகத்திலே என்ன பிரம்ம ரிஷி மகனான அந்த சிவ குழந்தை கைலைக்கு அழைத்து வா என்று கடவுளாகிய சிவபெருமான் சொன்ன போது அந்த நந்தி தேவரானவர் பிரம்மலோகம் வருவார். பெருமையுள்ள அந்த நந்தி தேவர் சிவ கொழுந்தை அழைப்பதற்கு நந்தி சிறப்புடன் அந்த சிவ குழந்தை அழைக்க நந்தி தேவரானவர் சிறப்புடனே வந்து அப்படி வரும்போது அவர் எப்படி இருக்கார்? பூஜை அறையில சிவபெருமானுக்கு மலர்களை தூவி அரிசித்துக் கொண்டிருக்கின்றார். ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரம் மண்ணாதி பூதலமோடு விண்ணாதி அண்டமுனி மறை நான்கில் அடிமுடியினி மதியுனி ரவியுனி புனலுனி அனலுனி சிவனை பத்தி புகழ்ந்தார். மதியுனி ரவியுனி புனலுனி அனலுனி மண்டலம் 2 பெண்ணுனி ஆணுனி பல்லுயிர் குயிருனி பிறவுனி ஒருவனி பேதாதி பேதம் நீ பாதாதி கேசயம் நீ பெற்றதாய் தந்தையும் நீ பொன்னு நீ பொருளு நீ இருளு நீ போதிக்க வந்த குருநாதனி புகழுண்ணா கிரகங்கள் 9 நீ இத்திசை புவனங்களை பெற்றவனு நீ என்னறிய சிவகோடி என்றப்பனே என் குறை யாரு குறைப்பேன் சிவனே ஈசனே சிவகாமி நேசனே என யாழும் தில்லை வாழ் நடராஜனே என்று சிவக்குழுந்தானவன் இறைவனை துதி பாடிக்கிட்டு இருக்கான். நந்தி தேவர் வந்தார். என்னையா அப்பா சிவக்குழுந்து என்ன உன் பூஜையிலே இறைவன் மயங்கி மனதாகி இன்னைக்கு நீ வந்துதான் பூஜை செய்யணுமா? பூஜையெல்லாம் நின்று போச்சு. கைலாயம் வர வேண்டும் என்று அழைத்த போது உடனே அந்த சிவக்குழுந்தானவன் அந்த பூக்கடலை எடுத்தான், துரட்டி எடுத்தான். காவி உடையோட உத்ராட்ச மாலையோட பஞ்சாச்சரங்களை அணிந்து கொண்டு வெந்நீர் அணிந்து கொண்டு தாய் தந்தையரை போய் பணிந்து அப்பா அம்மா அப்பா என்னை கைலேங்கில இருந்து வந்து நந்தி தேவர் அழைக்கார். நான் கைலாசம் சென்று கடவுளை வணங்கி வருகிறேன் என்று பூக்குடலையும் கையுமாக துரட்டியோடு அந்த நந்தி தேவரோடு அதிவெள்ளிய கையிலே அரணுடைய இடமாதற்கு ஏகவெள்ளி கைலாசம் ஈசனோட இடமாதற்கு நந்தி தேவர் தன்னோடு அந்த சிவக்கொழுந்து வாரா
வெள்ளி கையில ஈசனோட பதியா நந்திதேவர் முன்னடக்க சிவ கொழுந்து பின்னடக்க கைலேங்கிரியோட ஆசல்லே வருகிறான் 5-6 வயது பாலகனான சிவக்கொழுந்து. தேவர்களும் முனிவர்களும் இருபுறமும் நின்று சிவனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். இவரை பார்த்து ஆண்டவன் இவன் பூஜையில எல்லாம் மயங்கிட்டாரு கடவுள். ஆஹா, சின்ன பையனா இருக்கானே, இவன் எப்படி மந்திரம் சொல்லுவான், இவன் எப்படி பூஜை பண்ணுவான், காலையில எப்படி எந்திப்பான்? 5 மணிக்கு எந்திக்கணுமே, 4 மணிக்கு எந்திக்கணும், 4 மணிக்கு பச்சை தண்ணில குளிக்கணும், பூ எடுக்கணும், பூ கட்டணும், அமுது போடணும், பூஜை டயத்துக்கு பூஜை பண்ணணும், சிவ மந்திரம் எல்லாம் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் அந்த தேவர்களும் முனிவர்களும் யாவர்களும் திவைக்கின்றார்கள். சிவனுக்கு வேலைகால தவறு. ஆஹா, சிவனுக்கு வேலைகால தவறி பூஜை நடக்க கூடாதே என்று தேவர்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள், முனிவர்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள். சிவ குழந்தை கொண்டு சென்று சிவனுடைய முன்னாலே ஏபித்த போது ஆண்டவனாகிய சிவபெருமான் அவனை வருக வருக என்று வரவேற்று பூஜை நல்ல பொறுப்பை எல்லாம் ஐயா பூஜை நல்ல பொறுப்பை எல்லாம் சிவக்கொழுந்தை வருக வருகவென்று ஆண்டவன் வரவேற்கின்றார். 33 கோடி தேவ முனிவர்கள் 48,000 கோடி ரிஜிமார்கள் எல்லாம் அகஸ்தியன் புலஸ்தியன் எல்லாரும் தன்னை மறந்து நிக்காங்க. சின்ன பையன் நம்பிட்டு போல இருக்கான். இவன் கடவுள் பூஜை செய்வான்னு கடவுளும் நம்பி பூஜை அவங்கிட்ட ஏற்பிக்க போறார். காலையில இருந்து இதுவரைக்கும் ஆண்டவன் சாப்பிடவும் இல்லை, பட்னியா இருக்காருன்னு நினைத்து தேவர்கள் எல்லாம் அஞ்சும் போது ஆண்டவனாகிய சிவபெருமா அவன் அப்படியே தழுவுகிறார். மகனே வா மகனே, ஐயா சிவக்கொழுந்து மகனே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளா. இன்று முதல் நீ கைலாச வாசல் சிவனுடைய பூஜை எல்லாம் மகனே சிறப்புடனே நடத்த வேணும். நீ அரணுடைய பூஜை எல்லாம் மகனே பூஜை எல்லாம் நீ ஆனந்தாய நடத்த வேணும். பூஜை எல்லாம் அடடே வேலை கால தவறினாக்கா இந்த விமலனுக்கு கோபம் வரும். எப்ப கால வேலை தவறினாக்கா ஒரு காலம் கூட தவறக்கூடாது. கரெக்டா 11:55 தீபத்தட்ட கையில ஏந்தணும். வேலை கால தவறி விமலனுக்கு கோபம் கால நேரம் தவறினாக்கா சிவக்கொழுந்து தவறினாக்கா கடவுளுக்கு கோபம் வரும். தவறினாக்கா ஏழகால தவறாம
நந்தவனம் அதில ஏக சாமம் போல அவனை முழிக்க வச்சு கங்கை கரை போனா கங்கை உறங்குகிறது. நந்தவனம் வந்தா நந்தவனத்துல பூ மலரல. காலையில 5 மணிக்கு தான் கங்காதேவி முழிப்பா. ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா உறைங்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கும். தவ முனிவர்கள் அக வேளையில போய் தண்ணிய தொடணும்னா ஒரு கல்லை தூக்கி போட்டு கங்கைய முழிக்க வைத்து தான் கால்கைய கழுவாங்க, தண்ணி அள்ளி குடிப்பாங்க. இல்லைன்னா தொட மாட்டோம். நமக்கு அது தெரியுமா? கங்கை உறங்குதுன்னு தெரியுமா? நம்ம தடா புட்டான்னு போய் கங்கையில விழுந்து குளிப்போம். நமக்கு ராத்திரியும் இல்ல பகலும் கிடையாது. அதனால சிவக்கொழுந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சிவ பூஜை எல்லாம் முடிச்சிட்டு பூக்குடலே தலைக்கு வச்சு படுத்து உறங்குதான். ஏக சாமம் போல இவனை பரிச்சை செய்ய ஆண்டவன் பரிச்சித்து பார்த்தார். உறங்கி நான் கால வேலை தவறுதையா, கடவுள் பூஜை நடக்கலையா, ஆண்டவனார் கோபம் வந்து அண்டவனம் தன்னாதிலா உறங்குகின்ற சிவக்கொழுந்து மகனே சிவக்கொழுந்து கால வேலை தவறியதால் கைலைக்கு நீ ஆகாதடோ. வேலை கால தவறியதால் கைலைக்கு நீ ஆகாதடா. பூஜை வேண்டாம், புகழ் வேண்டாம். உன் மகனே சிவக்கொழுந்து கைலைக்கு தான் நாஞ்சி வேண்டாம், பூலோகம் நீச்சி வேண்டாம். ஆவி வேட்டி யோக வேட்டி அடுத்து உத்திராட்ச மாலைகளாம், பூனமில்லா புலித்தோரா உத்திராட்ச மாலைகளாம், அக்கப்பழம் கமண்டலமா கைலநாதன் தந்தவாரம். ஏ அம்பிகையே பேச்சியம்மா, ஏ பிரம்மசக்தி பேச்சியவா, ஏ பேராண்ட ராஜதையா, ஏ அரசு மாவன் தவசிநாதன், ஏ சிவனிந்த பெருமாளா, ஏ ஒண்டிக்கள்ளம் பலவேசா, ஏ உத்தமாவன் இருளப்பனா, ஏ கள்ள உண்டா கற்பு, ஏ கடவுளோட